ஒரு கட்டி பிடிச்சி விடுங்க பாப்போம். சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஹிப்டாப் செல்லக்குட்டியில் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்ல தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே. அங்கே ரெடி கொடுங்க. உங்களை தான் பார்த்து பார்த்துருக்கீங்க. எத்தனையாவது பர்த்டே? 10வது பர்த்டே. ரைட், ஓகே. எத்தனை வயசு பிள்ளைக்கு? ரைட். இப்போ நாங்கள் வந்திருக்கேன் டெடி வரவே உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரியா? ஏதோ சர்ப்ரைஸ். பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, எல்லாம் ஜாலி தான். அதுக்கு தான் டெடியை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சரியா? பயப்பட தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சுற்றி இருக்காங்க, பயம் பெருந்தான். பட் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கொஞ்சம் பேர், ஒரு ஆள்னு சொல்லலாத கொஞ்சம் பேர் சர்ப்ரைஸாக உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிவிட சொன்னாங்க. பர்த்டே தானே, ஸோ அதுக்காண்டி கிஃப்ட் அனுப்பிவிட சொன்னாங்க. அதுக்காண்டி டெட்டியை கட்டுறாதீங்க, திருப்பி கொண்டு போகணும் அவரை. ஸோ அவர் இருக்கட்டும். ஸோ அவரை தரமாட்டோம். புரியுமா? அவங்களுக்கு கிஃப்ட் எடுத்து கொண்டு தந்திருக்கோம். ஸோ யாருன்னு நினைக்கிறீங்க கிஃப்டை கொண்டு வரோம்? உங்களுக்கு யார் தந்திருப்பினோம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அன்பா கிஃப்ட் தரணும்னு சொல்லி யார் தந்திருப்பினோம் சொல்லுங்க சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. யாராச்சும் சொல்லலாம். யார் தந்தவினம்? கதைங்க, பிரச்சனை இல்லை. எல்லாம் பயப்படுறீங்க கொஞ்சம். நாங்களே திரும்புங்க. சும்மா சொன்னாங்க, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே யார் அனுப்பி இருக்கலாம். போன வருஷம் செய்ததா? அப்ப போன வருஷம் காய்ச்சிருக்கீங்க, இந்த வருஷம் காய்க்காம. இந்த வருஷம் உச்சாம கதைக்கணும். உங்க தெரிய வந்துருக்கு. உங்களுக்கு பாட்டு பாடணும்னா அப்பாவா? அப்பாங்க சத்தமா கிட்ட மைக்கில் சொல்லுங்க. அப்பா. அப்பா என்ன பேர் அப்பாவுக்கு? எங்க இருக்கு? இந்தியா, கனடா. அங்க வெளிநாட்டுல இருந்து வேற இல்லை, இங்க ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்தது. வேறு யாரா இருக்கலாம்? சரி, உங்களுக்கு பிள்ளை கொஞ்சம் பயப்படுது. ஒரு இன்னொரு பாட்டுக்கு ஆடிட்டு வருவோமா? சரி, ரெடி, ஓகேயா? ரைட். ஒரு ஆடி ஒரு சந்தோஷத்தை வைப்பை போட்டுட்டு திருப்பி வந்து சொல்றேன்னா இப்போ கொஞ்சம் பயப்படாம. சரி, என்ன பாட்டு போட? அங்கே சின்ன பிள்ளைல. சரி, மைக்க தான். ஓகேயா? மைக்க பிடிச்சிக்கோங்க. ரைட், ஓகே.
ஸோ யாரும் கெஸ் பண்ணல, இன்னும் கெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் தான், அப்படி உங்களுக்கு க்ளோஸ் ஆன ஆக்கள் தான் வந்திருப்பினோம். இப்போ நிறைய பேர் நிற்கணும், இதில் கூட்டத்தில் நிற்கிற யாராவது ஒரு ஆளும் இருப்பினோம். சில பேர் முழுசி கொண்டிருக்கணும், அவையிலோ தெரியல. அண்ணா முழுசி கொண்டிருக்கிறேன், நீங்களோ? இல்லை அண்ணா இல்லை. யாரா இருக்கலாம் சொல்லுங்க. அதான் ஒருக்கா சொல்லி கொடுக்கலாம். இப்ப என்ன வந்து வாய்ப்பே இல்லை. பாருங்க, எல்லாட்ட இதுல நிக்கிற ஒவ்வொரு வரிசையா எல்லாட்ட பேரும் சொன்னீங்கன்னாலே சந்தோஷப்படுவாங்க. இல்ல ஒருத்தட்ட பேரும் சொல்லாம இருந்தா அங்க செடி அடுத்த பாட்டுக்கு ஆடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சத்தமா சொல்லுங்க, அப்பதான் நீங்க இல்ல மெக்கிருக்கு பிரச்சனை இல்ல. சரி இங்க வாங்க, இங்க இந்த பிள்ளைய சர்ப்ரைஸ் பண்ணதான் உங்களை கூட்டிட்டு வந்தது. அவர் அங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் சொத்தாங்களா? சரி ஓகே, இப்ப ஒவ்வொன்றா தாரன் சரியா? நீங்க கெஸ் பண்ண இல்ல, கிஃப்ட தாரன், அதை வச்சாவது கண்டுபிடிங்க சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹேப்பி பர்த்டே இன்னொருக்கா முதலே தந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, இன்னொருக்கா ஒரு சாக்லேட் பாக்ஸ் ஒன்று தந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறா இருக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கிற ஆக்கள் தெரிஞ்ச ஆக்கள் தான் யாரை தந்துருக்கணும். அப்பாவும் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது வேறு யாரை தெரியும் சொல்லுங்க. நீங்க ஆட்களே தெரியாது. இல்லாட்டி டீச்சர் போல டாப்பர் கிட்ட எல்லாட்ட பேரும் ஸ்ரீலங்கால இருந்து வந்தது. எந்த சித்தியான்னு சொல்லுங்க. சித்தின்னு நிறைய பேர் இருக்கா. சித்தி தர்சி சித்தியா? நோ அவங்க இல்ல. சரி ஓகே, பிள்ளை ஆகலம். நாங்க இதாண்ட விரும்பல, போட்டோ ஷூட் போய் கொண்டு இருந்ததா? சரி ஓகே, அந்த இதை கொண்டு வாங்க, ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமை வச்சு கண்டுபிடிங்க. இந்த ஃப்ரேமை கொடுத்தா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி தந்தினோம். ஸோ அதை யார்கிட்டையும் கொடுங்க. இந்த செடி வச்சு கொடுங்க. நான் கண் தெரியாது அவருக்கு, அப்படித்தான். இந்த ஃப்ரேமை கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிப்பீங்களாமன்னு சொல்லி ஒருத்தர் தந்தவங்க. ஸோ பிரித்து பாருங்க, பிரித்து பிடிச்சி இதை கண்டுபிடிக்கணுமா? கட்டாயம் கண்டுபிடிப்பீங்களா? ஓகே தானே? ரைட், பிரிங்க, பிரிச்சு பார்ப்போம். சத்தம் போடாமல் நிற்கிறீங்க. நீங்க பயப்படக்கூடாதுன்னு தான் செடியை கூட்டிட்டு வந்து. ஓகே, எப்படி இருக்கு ஃப்ரேம்? அங்க காட்டுங்க, எல்லாருக்கும் கேமராக்கும் காட்டுங்க, அங்க எல்லாருக்கும் காட்டுங்க. ரைட், ஓகே, ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? சரி ஓகே, இந்த ஃப்ரேமை கொடுத்தா அவ கண்டுபிடிப்பான்னு சொல்லிச்சுனா லைட்டை மறைக்காங்க. வடிவா ஃப்ரேமை காட்டுங்க. ரைட், ஓகே. இந்த ஃப்ரேமை கொடுத்தா நீங்க கண்டுபிடிப்பீங்களாமன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னாங்க. ஸோ இப்போ கீழே பாத்தீங்க, பேஸ் தெரியாம இருக்கு. ஸோ இதையும் கொடுங்க அவர்கிட்ட. பாரம் நாங்க தான் வந்தவர அவர்கிட்ட கொடுங்க. சரி, அப்படி செடி பாவம் தானே. சரி குட்டி, ஆறா இருக்கலாம். அதை தந்தா நீங்க சுவரா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்க பாட்டை போட்டு ஆடி போட்டு வாங்கன்னு சொல்லி தான் எங்களை தந்து விட்ட வேணும். ஸோ அதை தந்து நீங்க கண்டுபிடிக்கலையேன்னு சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க இல்ல தந்தவங்க. ஸோ சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க, யாரு தந்தவங்க? இப்ப யாரு உங்களுக்கு தோணுது? இப்ப யாரு தந்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப செடி வைப்ல நிக்கிறாங்க. அடுத்த பாட்டை போடட்டோம்னு. அம்மம்மா. அம்மம்மா என்ன பேர் அம்மம்மாவுக்கு? அம்மம்மா இல்ல, அப்பம்மா. ரைட், ஓகே, கண்டுபிடிச்சிட்டு பிள்ளை அப்பம்மா தான். ஸோ நாங்கள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் தந்துட்டோம். ஸோ இதுக்கு பிறகு ஓகே, வெரி குட்டா. எங்க அப்பம்மா வந்தவாவா? கூப்பிடுவீங்களா அப்பம்மாவை? வாங்க வாங்க. ரைட், அப்பம்மா இங்கதான் நிற்கிறாவா? எங்களுக்கு தெரியாது அப்பம்மா தான். இதெல்லாம் வாங்க. ரைட், குட்டா, கண்டுபிடிச்சிட்டா பிள்ளை. எல்லாம் அவருக்கு கை தட்டி விடுங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ அப்பம்மாவோட சேர்த்து இன்னும் 2 பேரும் உங்களுக்கு தந்து விட்டுக்கணும். அவையோட பேரையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்பம்மா கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் விசாரணை இருக்கா? சரி ஓகே, அடுத்ததாரு இன்னும் ஒரு 2 பேர் உங்களுக்கு கொடுத்து விட சொல்லி தந்து விட்டுக்கணும். சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. வந்துட்டு அப்பம்மா வந்துட்டா பக்கத்துல. அப்பம்மா அடுத்தது சித்தா. எந்த சித்தா?
ரைட் ஆளை கூப்பிடுங்க பாப்போம். அப்பமா சொல்லிட்டா அப்பமா சர்ப்ரைஸ் பண்ண வந்து நிக்கிறோம். அப்பமா சொல்லக்கூடாது. அப்பமா ரைட் சித்தா வந்துட்டு இன்னொரு ஆள் எங்க பிஸியா இருக்கிறேன். அவர் வரமாட்டார். அந்த ஆளை கெஸ் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். இதே கை தட்டுங்க. இது கை தட்டலாம். ஸோ அப்பப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிற அப்பப்பா வர மாட்டேன். ஸோ உங்களுக்காக 2 பேர் வந்திருக்கணும் பக்கத்தில் சர்ப்ரைஸ் பண்ண பக்கத்தில் வாங்க நீங்கள். ஸோ அப்பம்மா பக்கத்தில் நிற்கிறா, சித்தா பக்கத்தில் நிற்கிறா. என்ன சொல்ல விரும்புறீங்க? போன முறை யார் செய்யுது உங்களுக்கு? ரைட். இந்த முறை சித்தப்பா செய்திருக்கார். ஸோ சித்தப்பா பக்கத்தில் நிற்கிறார், அம்மம்மா நிற்கிறா, அப்பம்மா நிற்கிறா. என்ன சொல்ல விரும்புறீங்க? வீடியோக்கு பார்த்து எங்களுக்கு சொல்லி விடுங்க. சந்தோஷமா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? ஓகே, அது மட்டும் தான். அவைகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. ஒரு கட்டி பிடிச்சி விடுங்க பாப்போம். சித்தா ஓகே. என்ன மாதிரி அப்ப பிள்ளை? ஓகேயா? நல்ல பிள்ளையா? பள்ளிக்கம் எல்லாம் போவா? நாங்கள் பிராங்க் பண்ணுவோம் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ எஜுகேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். என்ன பள்ளிக்கூடம் போங்க போகிறே இல்லையான்னு சொல்லி பிராங்க் பண்ணுவோம் தான் வந்தாங்க. ஆனால் அவள் ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போகாமல் நிற்க மாட்டான்னு கேள்விப்பட்டான். அப்படிதானே? ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணலாம் போயிட்டு. ஸோ சித்தா என்ன சொல்ல விரும்புறீங்க பிள்ளைக்கு? சந்தோஷம். என்ன மாதிரி பாசமோ? ஓகே ஓகே ஓகே. சந்தோஷமா இருங்க. பர்த்டே நல்லா கொண்டாடுங்க. இப்போ பாட்டு ஒன்றை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு யார் யார் ஆட விரும்புறீங்களோ எல்லாரும் வந்து ஆடலாமா? அச்சா அவனும் சொல்றான், அவனுக்கு தெரியாது. ஓகே, இப்போ இதை மாட்டுங்க. இந்தாங்க பிரித்து மாட்டுங்க. சரி, இதை போட்டு இதை அப்புறமா வெட்டுங்க. அதை எங்களுக்காண்டி வெட்டி விடுங்க. ஓகே, கேக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, எல்லாம் உங்களோட சித்தாட இதுதானே? போய்களை போட்டு வரேன். ரைட். ஓகே, கிட்ட வாங்க. கிட்ட நல்லா உள்ளுக்கு ஓகே. என்ன சொல்ல விரும்பீங்க? பக்கத்தில் கிரீடம் எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்கன்னா அழகான பிள்ளை, அழகான சித்தா, அழகான அம்மம்மா எல்லாம் சொல்ல விரும்புறீங்க. திருப்பி சொல்லுங்க. இன்னொருக்கா கேட்குறோம். ஏற்கனவே கேட்டுட்டோம். அப்பம்மா உள்ளுக்கு இன்னொருக்கா சொல்லுங்க. உள்ளுக்கு எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கல. ஸோ அழகா இருக்குமில்ல? நீங்கள் சொன்ன கதைங்க. நீங்கள் என்ன ஒன்றுமே கதைக்கிறீங்களே இல்லையே? கடவுளே, 4 நச்சுன்னு கதைச்சா தானே அங்கே வீடியோ பார்ப்பாங்க எல்லாரும். ஹலோ ஹலோ ஹவாயூ ஐ எம் ஃபைன்னு சொல்லி விடுங்க எல்லாரும். யார் பாடகர் இருக்கீங்களா? யாராவது பாட்டு ஒன்று பாடி விடுங்களா? ஹாப்பி பர்த்டே பாக்ஸில் பாடி விடுங்க. படிங்க. வெட்டணும். ஊதைக்கில் படிங்க. நானும் படிக்கிறேன் சேர்ந்து. ஹாப்பி பர்த்டே டு யூ. கையை தட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, கேக்க தீத்தி விடுங்க 2 பேருக்கும். அப்பம்மாக்கள் தான் தீத்தோணும். சரி, மாறி தீத்தி விடுங்க. ஓகே சார். ராணி மாதிரி இருக்கா பிள்ளை? ராணி மாதிரி இருக்கு. தெரியலக்கா, அது சித்தாட்ட கேளுங்க. ரைட், கிட்ட வாங்க. கிட்ட சரி, கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா. தூர போறீங்க. ரைட். ஓகே, கேக்க தீத்துங்க. பாட்டை கிட்ட ஒன்றும் போட மாட்டீங்களா? பாட்டை போடுங்களா? அங்கே பாருங்க, ஆடிக்கொண்டே நிற்கிறீர் அவர். சரி, ஓகே, தேங்க்யூ. அப்போ பர்த்டே எப்படி தானே? ஓகே, இந்த வருஷம் செய்வோம் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பாராமல் நடந்திருக்கேன். என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும்? சரி, ஓகே, உங்களோட வாயால் ஒன்று சொல்ல வைக்கிறோம். இதை பிடிச்சி கொண்டு தான் தெரியும். யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிக்டாக்ல பார்த்து கொண்டு இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு